திருப்பரங்குன்றம் மேல இருக்கிற குடைவரை கோயில் வந்து அதாவது 6ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. அதாவது கிபி 600ல. ஆனா அது மேல இருக்கிற அந்த சிக்கந்தர் தர்கா வந்து 13ஆம் நூற்றாண்டு 1300வது கிபி 1300ல கட்டப்பட்டது. இதற்கிடையில பாத்தீங்கன்னா இந்த குடைவரை கோவில் வந்து அந்த சிக்கந்தர் தர்காக்கு இருக்கிற இடம் வந்து குடைவரை கோயில் அமைப்புகள் எல்லாமே வந்து இந்து மதத்தை சார்ந்த அந்த சின்னங்கள் வடிவங்கள் எல்லாமே இந்து மதத்தை சார்ந்த ஒரு கல்தூண் மண்டபம் தான் அது. இதை எப்படி நாங்க எடுக்கிறோம் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல தர்கான் இருந்தா அந்த தர்காக்கு கீழே வந்து சமாதி இருக்கணும். எனக்கு தகவல் அறிவு சட்டத்துல இந்து அறநிலையத்துறை திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சமாதிகள் வந்து நெல்லித்தோப்புல மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா சிக்கந்தர் தர்காவுக்கு கீழே வந்து சமாதிகள் இல்லைன்னு தெரிய வருது. மேலும் அதோட கட்டிடக்கலை வடிவமைப்பை பார்க்கும்போது அந்த கல் மண்டபத்தை அவங்க வந்து மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு மசூதி மாதிரி ஆக்கியிருக்காங்க. அதோட உண்மையிலே வந்து அது ஒரு இதா தர்காவா இருந்திருந்தா தாஜ்மஹால் போன்ற வடிவமைப்பிலோ ஆக்ரால இருக்கிற ஜும்மா மசூதி போன்ற வடிவமைப்புல தான் இருந்திருக்க வேண்டும்.